வணக்கம். குலச முத்தாரம்மனுக்கு முதல்ல மாலை போட போகிறேன், அதை பற்றி சொல்லுங்கள். முதல் மாலை எத்தனை மாலை போடணும் அதை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. குலச முத்தாரம்மனுக்கு மாலை போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் முதல்ல அந்த தாயை நம்ம இல்லத்திற்கு அழைக்க போகிறோம். அந்த தாயினுடைய மாலையை நம்ம சுமக்க போகிறோம். அப்படிங்கும் பொழுது நாளைக்கு மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாகவே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும். ஒரு சில பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளையெல்லாம் அடிச்சிருவாங்க. அப்படி வீடு முழுக்க வெள்ளை அடிக்க முடியாட்டாலும் சாமி ரூமுக்காவது வெள்ளை அடிப்பாங்க. அந்த மாதிரி வீட்டை சுத்தப்படுத்தி கடல் தீர்த்தம் அல்லது நம்ம பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வேப்பிலை உருவி போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பை போட்டு நல்லா கலக்கி வீடு முழுக்க தெளித்து வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும். அதே போல் அசைவ உணவுகள் நம்ம வீட்லேயும் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாகவே சமைக்கக்கூடாது. வெளியே போய் நம்ம சாப்பிடக்கூடாது. மாலை அணிவதற்கு ஓரிரு நாட்கள் முன்னதாகவே அசைவ உணவை நிறுத்திடணும். அடுத்ததாக மாலை அணியக்கூடிய நாள் அதிகாலையிலே எழும்பி வீட்டில் நல்லா குளிச்சுட்டு காலையிலே குலசையில் போய் கடலில் நீராடி மாலை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. தாய்க்கு நம்ம முதல் மாலை அணிய போகிறோம், தாயுடைய ஸ்தலத்துக்கு போய் அணிவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை நான் ரொம்ப வெளியூரில் இருக்கிறேன், முதல் மாலை அணியணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு அருகாமையிலே தாய்க்கான சன்னதி இருக்குது, முத்தாரம்மன் கோவில் இருக்குது, அங்கே போய் அணிந்து கொள்ளலாமான்னு சொன்னால் அணிந்து கொள்ளலாம். சூழ்நிலை கருதி முதல் மாலையை அவளை நினைத்து வெளியூரில் இருந்தும் அணிந்து கொள்ளலாம். இருந்தாலும் நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தாயினுடைய ஸ்தலத்துக்கு சென்று கடலில் நீராடி முடிந்த வரைக்கும் காலையிலே மாலை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மாலை என்ன மாதிரியான மாலைகள் அணிய வேண்டும், எத்தனை மாலைகள் அணிய வேண்டும்? கட்டாயம் 3 மாலைக்கு குறையாமல் போட்டிருக்கணும் கழுத்தில். ஒன்று துளசி மாலை, அது கட்டாயம் கழுத்தில் இருக்கணும், ஒரு கட்டை மாதிரி இருக்கும். துளசி மாலை கட்டாயம் போடுங்க. அடுத்ததாக ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்ளலாம். நீங்கள் தீவிரமான சிவபக்தர் அப்படின்னு சொன்னால் ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்ளலாம். இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது விரத காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே அணியக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அது வேறு. இது தசரா விரத காலத்திற்காக அணியக்கூடிய மாலை. தசரா முடிந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே கலத்திடணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தாய்க்கு ரொம்ப பிடித்த நிறமான சிகப்பு நிறத்தில் ஒரு மாலை அணியலாம், அல்லது மஞ்சள் நிறத்தில் அணியலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு கல் மாலை, ஸ்படிகமோ அல்லது வேறு விதமான ஏதேனும் ஒரு கல் மாலை அணிந்து கொள்ளலாம். 3 மாலை கட்டாயம் போடணும். சரி, மாலை போட்டாச்சு. விரத நாட்களில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பக்தியாக இருக்கணும். இதற்கு முன்னதாக நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். தாயினுடைய மாலையை சுமந்த பிற்பாடு அப்படியே நம்ம மாறிடணும். நம்ம ரொம்ப கோபப்படக்கூடியவனாக இருந்தால் அந்த கோபத்தெல்லாம் விட்டு எந்நேரமும் தாயை நினைத்து நம் நினைவெல்லாம் அவளை நிறுத்தி தாயே முத்தாரம்மா, ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லி அந்த தாயினுடைய மந்திரங்களை சொல்லி அவளையே நினைத்த வண்ணம் இருக்க வேண்டும். காலை மாலையும் கட்டாயம் குளித்து தாயை வணங்க வேண்டும். அதே போல் விரத சாப்பாடு, அதற்கான வழிமுறைகள்லாம் நம்ம ஏற்கனவே தனி வீடியோவாக போட்டிருக்கோம். நிச்சயம் விரதம் கடைபிடிக்க வேண்டும். நான் முதல்ல மாலை போட்டு வர்றேன்னு தான் நினச்சிக்கிட்டேன், வேடம் போடுறேன்லாம் நினச்சிக்கிடலை. வேடம் போட்டால் தானே விரதம் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தாயினுடைய மாலையை சுமந்தாலே ஒரு நேரமாவது விரதம் அப்படிங்கிறதை கடைபிடிக்க வேண்டும். அந்த விரதம் அப்படிங்கிறது தாயினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற உதவும். நாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடத்தி தருவதற்கு ரொம்பவே உதவும். அதனால் கட்டாயம் விரதம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க. தாயினுடைய மாலையை போட்டாச்சு அப்படின்னாலே கட்டாயம் தாயினுடைய திருக்காப்பை அணிந்து கொள்ள வேண்டும். கொடியேற்றத்திற்கு பிற்பாடு பக்தர்களுக்கு திருக்காப்பு கட்டுவாங்க. நாமும் திருக்காப்பை அணிந்து கொள்ள வேண்டும். இல்லை நான் மாலை போடுறேன்னு தான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்காப்பு கட்டாமல் இருக்கக்கூடாது. கட்டாயம் திருக்காப்பு கட்டணும். அதுக்கப்புறம் விரத நாட்களில் நம்ம இந்த சினிமாவை முற்றிலும் தவிர்த்துட்டோம். சினிமாவுக்கு போகிறது, மாலையை போட்டு தேட்டர் வாசலில் போய் நிற்கிறது, தேட்டரில் படம் பார்ப்பது அப்படிங்கிறது, நம்ம தேட்டரில் வேலை செய்கிறோம், அது வேறு, அது தொழில். ஆனால் படம் பார்க்கணும்னு சொல்லி தேட்டர் வாசலில் போய் நிற்கிறது, அந்த படத்தினுடைய பாடல்களுக்கு ஆடுறது வைக்கிறதுங்கிற அந்த மாதிரியான கொண்டாட்டங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு முழுக்க பக்தி சிந்தனையோடு நல்ல பக்தி பாடல்கள், எவ்வளவோ பக்தி பாடல்கள் இருக்குது, பக்தி பாடல்களை கேளுங்கள். படம் பார்க்கணுமா, பக்தி படங்களை பாருங்கள். அந்த மாதிரி முழுக்க அந்த விரத நாட்களில் பக்தி சிந்தனையோடு முத்தாரம்மனை நினைத்து நம்மளுடைய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரத நாட்களில் விரதம் எப்படி இருக்கணும், விரத காலத்தில் சாப்பாடு என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விரத காலங்களில் காளி வேட பக்தர்கள் எப்படி விரதம் கடைபிடிக்கணும், பொதுவாக குலச முத்தாரம்மனுக்குன்னு சொல்லி மாலை மட்டும் போட்டிருக்கோன்னு சொன்னால் எப்படி விரதம் கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தாய் முத்தாரம்மனுடைய மாலையை சுமக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாயை நினச்சி அனைவருமே ஒரு நேரத்து சாப்பாடு விரதமுறையை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால்
அது அவரவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி விரத காலத்தில் நம்ம வந்து சோப்பு பயன்படுத்தக்கூடாதா, பேஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாதா, சோப்பு போட்டு அழுக்கு தேய்ச்சிலாம் குளிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கொழுப்பு கலந்த சோப்புகள் போடக்கூடாது. அது வந்து அம்பாளுக்கு நம்ம உடம்புல மாமிசத்தை போட்டு தேய்ச்ச மாதிரி ஆயிரும். அதனால சோப்பு போடாதங்கன்னு பொதுவாக சொன்னாங்களே தவிர, நல்ல ஆயுர்வேத மூலிகை சோப்பு வேணால் போட்டுக்கலாம். இல்லை அது கூட சிலர் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா சீவக்காய் போடலாம். முழுக்க முழுக்க அது வந்து மருத்துவ குணம் சார்ந்தது தான். சீவக்காய் போட்டு நல்லா குளிச்சுக்கிடுங்க. விரத காலத்தில் நம்ம உடல் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை மாலை வெறும் பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னு சொன்னால், கடுமையான கொஞ்சம் அழுக்கில் வேலை செய்கிறோம், தூசியில் வேலை செய்கிறோம், பெயிண்டிங் ஒர்க்குக்கு போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், வெறும் பச்சை தண்ணியில் குளித்தோன்னு சொன்னால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அவ்வளோ தூய்மையாக போகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் போகாது தான். அதனால் சீவக்காய் பயன்படுத்துங்க. மூலிகை சோப்பு கூட பயன்படுத்தலாம். அதெல்லாம் எந்த விதத்துலேயும் தவறில்லை. அதே போல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாமா, விரத காலத்தில் எண்ணெய் தேய்க்கிறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நானுமே விரத காலத்தில் உடம்புல தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேய்க்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு அம்பாலே நமக்கு உணர்த்தினா, எதுக்கு இப்படி எண்ணெய் தேய்க்காமல் கிடந்து நீர் கடுப்பாக இருக்குன்னு நம்ம சாமிகிட்ட தானே சொல்லுவோம். எம்மா விரத காலத்தில் ஒரு மாதிரி உடம்புக்கு நீர் கடுப்பாக இருக்கம்மா, நான் என் விரதத்தில் எதுவும் குறை இருக்காம்மான்னு அம்பாள்கிட்ட போய் முறையிடும் பொழுது அம்பாளே நமக்கு உணர்த்துறா இல்லையா, நீ எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருல, எதுக்கு இந்த வெயிலுக்குள்ளே எண்ணெய் தேய்க்காமல் விரதம் இருக்கேன்னு சொல்லி அம்பாளே உணர்த்துறதா நான் உணர்ந்தேன். அதனால் அதிலிருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தான். மற்றபடி விரத காலங்களில் இந்த நொறுக்கு தீனிகள், அப்போது எண்ணெய் தேய்ச்சாச்சுன்னா தான் தால்சம் பண்ணி சாப்பிட்டுக்கலாமேன்னு ஒரு சிலர் நினச்சிடக்கூடாது. அது வேறங்க, இது வேறு. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்பு சூடு ஏறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேய்க்கிறது. தால்சம் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல ருசியாக சாப்பிட அந்த மனசு கேட்கும். சரி ஒரு கூட்டு வச்சுக்கிடும், அப்போ ஒரு பொரியல் வச்சுக்கிடும், நாளைக்கு ஒரு அவியல் வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி அப்படி ருசியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பாட்டுக்கு துவையல் அரைச்சோமா, அதில் உப்பு பார்த்து கூட துவையல் அரைக்கக்கூடாது. சும்மா 2 சீரகமோ என்னமோ தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சோமா அப்படியே எடுத்து சாப்பிட்றணும். அது உப்பு கூட இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி 2 உப்புகள் எடுத்து போட்டு அரைச்சோமா சாப்பிடணும். பருப்பு குழம்பா, பருப்பு அள்ளி போட்டோமா, கூட 2 வெங்காயம் தக்காளியை போட்டோமா, அந்தால கொதிக்க விட்டோமா, அப்படி அந்த உப்பெல்லாம் பார்த்து சமைக்காமல் சும்மா அப்படியே சமைச்சு பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடணும். மற்ற அந்த நொறுக்கு தீனிகள் இருக்கவே கூடாது. எண்ணெய் பலகாரங்கள் இருக்கவே கூடாது. அதே போல் மற்ற இது எண்ணெய் பலகாரம் இல்லைன்னு சொல்லி வேறு ஸ்நாக்ஸு அப்படிங்கிறதே எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக பேக்கரி ஐட்டங்கள், பிஸ்கட்டோ கேக்கோ அல்லது வேறு ஏதாவது பன்னு, பப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வெஜ் பப்ஸு அப்படின்னு கூட தெரியாமல் மறந்து கூட சாப்பிட்றாதீங்க. பேக்கரி ஐட்டங்களில் பெரும்பாலும் முட்டை சேர்த்துருப்பாங்க. அதனால் பக்தர்கள் அதையெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. விரத முறை எல்லாமே நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். வேறு ஃபஸ்ட் டைம் மாலை போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பக்தியாக இருங்க. ஏதோ எல்லாரும் எங்கள் தெருவில் நிறைய பேர் போடுறாங்க, சரி போட்டு நல்லா இருக்காங்க, நம்மளும் போட்டு பார்த்துருவோமேங்கிறதுக்காக மாலை போட்டேன் அப்படிங்கிற நினப்பில் போடவே செய்யாதீங்க. நம்பணும். எல்லோரும் மாலை போட்டாங்க, பரவாயில்ல, அவங்க மாலை போட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடச்சிது, அவங்க பிள்ளை இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்னொருத்தங்க மாலை போட்டாங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அந்த அக்கா வீட்டில் அந்த பையன் மாலை போட்டால், அந்த அக்கா ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாமல் இருந்தாங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்போ நம்மளும் செய்வோம், நம்மளும் நல்லா இருப்போம்னு சொல்லி நம்பி மாலையை போடணும். நிச்சயம் நினைத்த காரியங்கள் நடக்கும். பார்ப்போம், அவங்கெல்லாம் மாலை போட்டுட்டாங்க, நல்லா இருக்காங்க, நம்மளும் தான் போட்டு பார்ப்போமேங்கிற அந்த இதில் போகக்கூடாது. நம்மளும் மாலையை போடுவோம், நிச்சயம் நம்மளும் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோட மாலையை போட்டு சிறப்பாக முதல் மாலையை போடுங்க. உங்களுடைய விரதத்தை கடைபிடிங்கள். எண்ணம் போல் அனைத்து காரியங்களையும் அம்பாள் நடத்தி தருவா. வேறு கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, வேப்பலை கட்டாயம் வைங்க. நம்ம முதல்ல அம்பாளுக்கு மாலை போட்டிருக்கிறோம், வீட்டு வாசலில் வேப்பலை வைங்க. தாயினுடைய மாலையை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களின் இல்லங்களை தேடி நிச்சயம் முத்தாரம்மன் வருவா. நம்மளுடைய விரதத்தை பார்ப்பதற்கு வருவா. நம்ம எப்படி இருக்கோங்கிற நம்மளுடைய சுபாவங்களை கவனிப்பதற்கு வருவா. அதனால் வீட்டு வாசலில் கட்டாயம் வேப்பலை வைங்க. அதே போல் விரத காலங்களில் நம்ம எப்படி காலையும் மாலையும் குளித்து பூஜை வைக்கணுமோ அது போலவே வீட்டு தூய்மை, வீட்டை ரொம்ப சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாள் நம் இல்லத்தில் நம் பூஜையை ஏற்றுக்கொண்டு இருப்பாள். அதனால் நிச்சயம் வீட்டை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிடுங்க.
அம்பாள் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் பூஜையையும் நம் இல்லத்தில் இருந்தபடியே கவனித்து கொண்டிருப்பாள். அதை ஒரு நாள் நமக்கு உணர்த்துவாள். அதனால் பூஜையை ஒவ்வொரு நாளும் நல்ல பொறுமையோடு சிறப்பான முறையில் வைங்க. எங்கேயும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவசரமாக பூஜை வைக்காதீங்க. கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே குளிங்க. நல்ல பொறுமையாக பூஜை வைக்க முடியும். அதனால் பூஜையில் நல்ல பொறுமையாக நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தாய் நம் இல்லத்தில் இருந்தபடியே கவனித்து கொண்டிருப்பாள். அதை நிச்சயம் நமக்கு ஒரு நாள் உணர்த்துவாள். அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தாயை நினச்சபடியே, தாயுடைய பேரை உச்சரித்தபடி, தாயே முத்தாரம்மா, தாயே காளியம்மான்னு சொல்லி தாயை நினைத்தபடியே ஒவ்வொரு நாள் விரதத்தையும் சிறப்பான முறையில் கொண்டு செல்வோம். தாயினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம். மற்றபடி முதல்ல மாலை போடக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், விரதம் எப்படி இருக்குன்னு எல்லாமே கலந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குழப்பங்களை கமெண்டில் எழுதி போடுங்க. அம்பாளை நினச்சி பதில் தர முயற்சி செய்கிறேன். மற்றபடி தாய்க்கு மாலையிடக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் சிறப்பான முறையில் நம்மளுடைய விரதத்தை கடைபிடிப்போம். நினைத்த காரியங்களை நிச்சயம் அம்பாள் நடத்தி தருவாள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.